இந்த கொஞ்ச நாள் அந்த எம்ஜிஆரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை பேசுனா பரவாயில்ல, நான் உண்மையெல்லாம் பேசுனா நான் வாயை திறக்க மாட்டேன். நீங்கள் உண்மையை பேசுனீங்கன்னா நான் வாயை திறக்க மாட்டேன். தப்பாக யார் பேசினாலும் எனக்கு நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க. நேற்று தான் திருமாவளவன் பேசினார், எம்ஜிஆர் மேலே 5 கோடி ஊழல். பாவீங்களா, பல்கேரியா கப்பல் வாங்கவே இல்லை, வாங்காத கப்பலுக்கு ஊழல் செஞ்சார், 5 கோடி வாங்கினாருன்னு திருமாவளவன் சொன்னீங்களே, நாக்கு புழுத்து போயிடும், உங்களுக்கெல்லாம் அழுகி போயிடும். பாவம், தப்பு செய்யாத மக்கள் எப்படி பேசணும், தலைவர்களை எப்படி பேசுகிறதுன்னு சொன்னோம். இன்றைக்கி வைகோ ஆரம்பிச்சிட்டாரு, அந்த பக்கம் போயிருக்காரு, தென் மாவட்டங்களில் தேனிக்கோ எங்கேயோ போயிருக்காரு. போனால் இங்கே பேசுகிறதுக்கு மைக்கு கொடுத்துட்டாங்க. மைக்கு கொடுத்தா தான் அவருக்கு சும்மா இருக்க முடியாத, சவாலாக விடுவார். எப்படி இன்டர்நேஷ்னல் லெவல்லாம் விடுவார். ட்ரம்ப்புக்கெல்லாம் சவால் விடுவாங்க இவங்க, புட்டினுக்கெல்லாம் சவால் விடுவாங்க. நம்ம அரசியல் தலைவர் எல்லாம் மைக்கை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு குரூப் இருக்குது, 4-5 பேர், எது வேணாலும் நான் பிடிச்சிட்டாரு. அங்கே போய் முல்லை பெரியார் அணை எம்ஜிஆர் துரோகம் செய்தாருங்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் கழகம், கேரள முதலமைச்சர் இடையிலே கேடி தாமஸ் அந்த அணையை பார்வையிட சென்றவர், அவர் முன்னிலையில் ஒப்பந்தம் போட்டார். எம்ஜிஆர் தீர்மானம் போட்டாராம், முல்லை பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை 136 அடியாக குறைக்கணும்னு தீர்மானம் போட்டாருங்கிறது. இதுக்கு முன்னாடி இது சீமானும் இப்படி பேசினார், முல்லை பெரியார் அணைக்கு எம்ஜிஆர் துரோகம் செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறாரு. பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு. சீமானு என்கிட்ட பேசுங்க, நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுறது என்கிட்ட பேசுங்க, விவரமாக பேசுகிறது. இப்போ விவரமாக பேசணும் எங்களை மாதிரி ஆள்கிட்ட. நாங்கள்லாம் ஒரு இதில் இருந்து வந்தவங்க, எங்கிட்டலாம் விவரமாக பேசணும். உங்களுக்கு தான் சொல்கிறேன், 136 அடியை முல்லை பெரியார் அணைக்கு நீர்மட்டத்தை 136 அடியாக குறைத்து தமிழர்களுக்கு துரோகம் செய்யவில்லையா எம்ஜிஆர்னு கேட்டார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சீமான். அதுக்கு பதில் சொல்ல சந்தர்ப்பம் வரல. இப்போ வைகோ ஆரம்பிச்சிட்டார், 136 அடியாக தீர்மானம் போட்டார். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே சொல்கிறாங்க, எம்ஜிஆர் இதெல்லாம் விட்டுருங்க, தமிழ்நாட்டு மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதாவது முல்லை பெரியார் அணை 1887 1895 வருடம், 7 வருடங்கள், அதை 8 வருடங்கள் ஆச்சு அதை கட்டி முடிக்க. அதில் பார்த்திங்கன்னா 152 அடி வரை நான் தண்ணீர் தேக்கலாம். முழுவது 152 அடி. ஆனால் 152 அடி வைக்க முடியாது, ஏன்னா வெள்ள அபாயம் வந்துச்சுன்னா கேரளா அழிந்து விடும். அதனால் என்ன பண்ணாங்க, அந்த 152 அடியை அந்த 142 அடியாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் இருந்தது. அது கட்டி 100 வருஷம் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது 1979 கேரள பத்திரிகையில் என்ன வந்தது, கேரளாவுக்கு ஆபத்தா, முல்லை பெரியார் அணையில் 142 அடிக்கு வச்சுருக்காங்க, கட்டி 100 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே வச்சுருந்தா நாளைக்கு திடீர்னு அணை உடைந்தால் என்ன ஆகுறதுன்னு போட்டாங்க. அப்போ பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகி எல்லாருமே சுப்ரீம் கோர்ட் வரை கேஸ் போய் இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் ஆகி அப்புறம் எல்லாமே 2 மாநில அதிகாரிகள்லாம் கூடி பேசி அப்போ என்ன முடிவு பண்ணாங்க, 100 வருஷம் ஆயிடுச்சு, 142 அடியை கொஞ்சம் குறைச்சிடுவோம், 136 அடியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி 2 மாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் எல்லா வட்டத்தில் பேசினாங்க. அப்போ அதுக்கு இதெல்லாம் நிபுணர்கள் குழு அமைச்சாங்க. அவங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இது நல்லா தான் இருக்கானே, இருந்தாலும் ஒரு 6 அடியை குறைச்சிடலாம், வயசாகிடுச்சு, 100 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுதான் நடந்தது. இதில் எம்ஜிஆர் எந்த ஒப்பந்தத்துலேயும் கையெழுத்து போடல. பாவம், நீ 142 136 குறைன்னு சொல்லலை. உச்சநீதிமன்றம், மற்ற நிபுணர்கள் குழு, 2 மாநிலங்களின் அதிகாரிகள், பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு முடிவுக்கு வந்தாங்க, 136 அடி பாதுகாப்புக்காக வைக்கணும். அந்த 136 அடி தான் இன்று வரை இருக்கிறது. இந்த 136 அடியை தேக்கி வைக்க வேண்டும் என்பது எம்ஜிஆர் எடுத்த முடிவல்ல. எம்ஜிஆர் எந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடவில்லை. வைகோவுக்கும் சொல்கிறேன், சீமானுக்கும் சொல்கிறேன், 2 பேர் சேர்ந்து நிறுவிங்க. எம்ஜிஆர் கையெழுத்து போட்டார் ஒப்பந்தத்தில், நிறுவிங்க. நான் அது இப்போ நீங்கள் சொல்கிறது பொய்யை நிரூபிச்சிட்டா 2 பேரும் பொது வாழ்க்கையை விட்டு போயிடணும். நல்லா உள்ளதை பேசுங்க மக்கள்கிட்ட. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வரை 136 அடியாக இருக்குது. இந்த 136 அடியை வேணால் ஒரு 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஆக 136 அடியை 142 அடியாக வேணால் உயர்த்தலாம். இதில் அவரால் தான் கட்டுச்சு, எம்ஜிஆர் தான் கெடுத்தார், இருந்தும் ஊரை ஏமாத்துகிற வேலையை யார்கிட்டையும் வச்சுக்காதீங்க. மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் அரசியல்வாதிகள், உண்மையை பேசணும்.
அரசியல் ஆதாயத்துக்காக யாரையும் குற்றம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத வைகோவுக்கும் சொல்கிறேன். இந்த வேலை பண்ணாதீங்க. முல்லைப் பெரியாறு அணையோட உண்மையான நிலவரம் இதுதான்.